வெள்ளை காகிதத்தை காட்டிவிட்டு இதுதான் வெள்ளை அறிக்கை என்று கூறிய அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பரப்புரையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கல்வி வளர்ச்சியடைந்து விட்டதாக தவறான செய்தியை வெளியிட்டு போட்டோ ஷூட் நடத்தி விளம்பர மாடல் அரசு மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரால் 3ஆம் வகுப்பு பாடத்தை சரியாக படிக்க முடியவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி பள்ளிக்கு படிக்க செல்ல வேண்டிய மாணவர்கள் அறிவால் கொண்டு செல்லும் நிலை இருக்கிறது என்று தெரிவித்தார். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வெற்று காகிதத்தை காட்டிவிட்டு வெள்ளை அறிக்கை என்று கூறுவதாகும். உங்களுடைய ஆட்சி வெற்று விளம்பர ஆட்சி என்பதை வெள்ளை காகிதத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள் எனவும் தெரிவித்தார். 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கிடைத்ததாக கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். ஒரு வெற்று காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார். இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை? இன்றைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள்.